பெரிய விஷயம் நீங்க பேசுறீங்கன்னா நான் இருந்தே வேஸ்ட்டுங்க. அப்புறம் நான் அடிக்கிறாங்கன்றதுக்காக நான் என்னோட கொள்கையை நான் விட்டேன்னா நான் இருக்கிறதே வேஸ்ட். சரி, நீங்க எவ்வளவு நேரம் இருக்கீங்க? நானும் பொதுமக்களுக்கு எங்களால பிரச்சனை வராது இல்லையா? எனக்கு தெரியல ஐயா. ஏன்னா இந்த பகுதியில தான் நாங்க வாழ்றோம். இந்த பகுதியில எல்லாம் யார் அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தியே தீர்வேன் என்று தமிழிசை காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து விவரங்களை தர இருக்கிறார் ராஜேஷ். ஒரு பக்கம் காவல்துறையினர் இந்த போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அவரு இந்த இயக்கத்தை நான் நடத்தியே தீர்வேன் அப்படின்னு அவர் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. தற்போது அங்க கள நிலவரம் என்னவா இருக்கு? விவரங்கள் வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். பாஜக சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களை சந்தித்து அவர்கள் கோரிக்கை, அதாவது கையெழுத்து இயக்கம் நடத்தப் போவதாக தெரிவித்திருந்தார்கள். அதாவது ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களை சந்தித்து, உங்கள் குழந்தைகள் 2 மொழியை படிக்க விரும்புகிறார்களா அல்லது 3 மொழியை படிக்க விரும்புகிறார்களா? அதாவது தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் வேண்டுமா அல்லது தமிழ் ஆங்கிலம் அதனோடு சேர்த்து இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றை படிக்க விரும்புகிறார்களா என்பதுதான் பாஜகவினுடைய நோக்கமாக இருக்கிறது. நேற்றைய தினம் இது தொடர்பான கையெழுத்து இயக்கத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அக்கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் கையொப்பமிட்டு தொடங்கி வைத்தார்கள். அதாவது ஒரு கையெழுத்து இயக்கத்திற்கு தொடக்கத்திற்கு ஒரு போர்டு ஒன்று வைக்கப்பட்டு அதிலே அவர்கள் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார்கள். இன்று முதல் தமிழகம் முழுவதும் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களை சந்தித்து அந்த பகுதி மக்கள் என்ன மாதிரியாக கருதுகிறார்கள், இருமொழி கொள்கையை விரும்புகிறார்களா, மும்மொழி கொள்கையை விரும்புகிறார்களா என்று கணக்கெடுக்க இருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு ஆய்வுக்கு, அந்த ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கு முன்னாள் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பகுதியிலே அந்த இயக்கத்தை தொடங்கினார். அவர் தொடங்கி அவருடைய வீடு கூட அருகிலே தான் இருக்கின்றது, விருகம்பாக்கம் ஏரியா. அங்கிருந்து அவர் இந்த கையெழுத்து பெறுவதற்காக சென்ற போது தற்போது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். இது போன்று நீங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக இருந்தால் முன் அனுமதி பெற வேண்டும். காரணம், ஒரு 50க்கும் மேற்பட்டோர் நடந்து செல்கிறீர்கள். அந்த இடத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படலாம், ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படலாம், தள்ளுமுறை ஏற்படலாம். இது எதிர்பாராத சிக்கல்களை உருவாக்கும். காரணம், நீங்கள் ஒரு கருத்தை கேட்க போகிறீர்கள், அவர்கள் ஏதாவது எதிர்கருத்தை சொல்லலாம். உங்களுடன் வருபவர்களோ அல்லது அந்த வீதியில் இருப்பவர்களோ ஏதாவது அசம்பாவிதங்களில் ஈடுபடலாம். எனவே அதனை தடுக்கக்கூடிய முறையிலே இந்த பேரணிக்கு நாங்கள் தடை விதிக்கின்றோம். நீங்கள் அந்த கையெழுத்து இயக்கம் செய்வதாக இருந்தால் முன் அனுமதி வேண்டும் என்று காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என தமிழகத்தை தெரிவிப்பதனால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு தற்போது கைது செய்ய காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். காவல்துறை வாகனத்தில் ஏற சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் காவல்துறை வாகனத்தில் ஏற மாட்டோம் என்று வாக்குவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கஸ்தூரிய வச்சு அந்த அம்மா பாவ கை பேனாவை கொண்டு கையை போட்டு. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.